இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவர் யார் என்ற பதில் தெரிந்த கேள்வியோடு மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ முழுக்க பாருங்க. மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். வருகின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இத பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி 2 கேள்விகள் வரும். சோ இந்தியாவின் 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை, துணை குடியரசுத் தலைவர் பதவியை ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து 15வது துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து பார்க்கலாம். சோ ஒருவர் துணை குடியரசுத் தலைவரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள். அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நாளிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகள் என்பது அவருடைய பதவி காலம். சோ அப்ப ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2022 ஆகஸ்ட் மாதம் தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பதவி காலம் என்பது 2027 ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை உள்ளது. ஆனால் முன்பே, அதற்கு 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரு 3 காரணங்களால் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகலாம். 1 ராஜினாமா, 2 இறப்பு, 3 ரிமூவல் நீக்கம். 1 தானாகவே பதவியை ராஜினாமா செய்தால் பதவி காலியாகும். 2வது அவர்கள் பாராளுமன்றத்தால் சிறப்பு சட்டத்தின் மூலமாக நீக்கப்பட்டால் அல்லது அந்த பதவியில் இருக்கும்போது இறந்தால், இந்த காரணங்களால் பதவி காலியாகலாம். அப்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் அடுத்த 6 மாதத்திற்குள் அதற்கான தேர்தலை நடத்தி புதிய துணை குடியரசுத் தலைவர் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட விதி ஆர்டிகிள் 68 உட்பிரிவு 2 கூறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2025 15வது துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சோ இந்திய தேர்தல் ஆணையம் தான் துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் மாநிலங்களில் உள்ள சட்டமன்றம், சட்டமேலவை இதற்கான தேர்தல்களை நடத்தும் அமைப்பாக உள்ளது. அந்த வகையில செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்பு மனுக்கான தேதியாக ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 21 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ், மத்தியில ஆளும் கட்சியாக, ஆளும் கூட்டணியாக உள்ள NDAவின் 15வது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த தற்போதைய மகாராஷ்டிரா கவர்னராக உள்ள CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளார். எதிர்கட்சியில் உள்ள இந்தியா கூட்டணியின் சார்பாக இன்று வரை வேட்பாளர் தேர்வு செய்யப்படவில்லை. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறும். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும். தற்போது உள்ள லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் உள்ள மெஜாரிட்டி, பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆளும் கட்சியை சார்ந்த அவர்கள் நாமினியா நிறுத்தப்படுகின்ற CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யார் ஓட் பண்றாங்க, இந்த துணை குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுனா யார் ஓட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு சிஸ்டம், எலக்டோரல் காலேஜ், தேர்வு குழுமம்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ். ஸோ MPs, ராஜ்யசபால இருக்கிற MPஸும் லோக்சபால இருக்கிற MPஸும் தான் இந்த துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா லோக்சபாவில் 543 மொத்த MPக்கள் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பதவி காலியாக உள்ளது. அப்ப 542 பேர். ராஜ்யசபால பாத்தீங்கன்னா 245 மொத்த MPக்கள். அதுல இப்ப ஒரு 5 பதவிகள் காலியாக உள்ளது. சோ அப்ப பாத்தீங்கன்னா மொத்த லோக்சபா, ராஜ்யசபால 2ஐயும் சேர்த்தீங்கன்னா மொத்த MPக்களோட எண்ணிக்கை 788. இப்ப 6 MP பதவிகள் காலியாக உள்ளதால், ராஜ்யசபாவில் 5ம் லோக்சபாவில் 1ம் என 6 பதவிகள் காலியாக உள்ளதால் 782 782 MPs, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் MPக்கள் வருகின்ற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். அப்படி பார்க்கும்போது ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை 422 என பெரும்பான்மை MPக்களின் ஆதரவு உள்ளதால் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் NDA அலைன்ஸின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரான இந்த CP ராதாகிருஷ்ணன் அவர்களே 15வது இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது. இதற்கு முன்பாக தமிழகத்தை சார்ந்த இருவர்
துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளனர். 1952 முதல் 1962 என 10 ஆண்டுகள் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா முதல் 10 ஆண்டுகள் இருந்தவர் தமிழகத்தை சார்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஏழாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 1984 முதல் 87 1984 to 87 இந்தியாவோட 7வது துணை குடியரசுத் தலைவராக வகிச்சிருக்காங்க. சோ தமிழகத்தை சார்ந்த இருவர் இதற்கு முன்பு இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளனர். தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படும் போது 3வது தமிழகத்தை சார்ந்த துணை குடியரசுத் தலைவராக இருப்பார் என்று தெரிகின்றது. ஏற்கனவே இருந்த 2 நபர்களுமே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளுக்கு பின்பு குடியரசுத் தலைவர்களாகவும் இருந்துள்ளார்கள்.